தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோவானின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் பிப்ரவரி 25ஆம் தேதி 2026ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன பண்றாரு? மக்கள் மேல கோவப்படுறாரு. ஏன்னா மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் கடுப்பாயிட்டு, உங்களுக்கெல்லாம் வேற அடையாளம் எதுவும் தேவையில்லை. யோனா எப்படி மக்களுக்கு அடையாளமா இருந்தாரோ அந்த மாதிரி மானிட மகன் தான், நான் தான் உங்களுக்கெல்லாம் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா இன்னொன்று என்ன சொல்றாரு, அந்த காலத்துல சாலமோனோட ஞானத்தை கேட்கறதுக்கு உலகின் கடைக்கோடியிலிருந்து எல்லாம் வந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நினிவே மக்கள் வெறும் யாரு, சாதாரண ஒரு யோனா சொன்னதை கேட்டு மனம் மாறிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற ஏசப்பா சாலமோனோட ஞானத்தை விட பெரியவர். ஓகேங்களா? அதே மாதிரி யோனாவை விட மிக 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 பெரியவர். அப்படிப்பட்டவர் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்க கேட்காம இருந்தா எப்படி? ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துல அந்த மக்களுக்கு வெறும் சாலமோன் சொன்னாரு, யோனா சொன்னாங்க, மனம் மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் யார் சொல்றா? கடவுளே மனிதனாக ஏசப்பா சொல்றாருன்னா, அப்ப நினைச்சு பாருங்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு. அப்படிப்பட்ட ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம மீறினா என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒழுங்கா ஏசப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம வாழணும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.